அதாவது தூத்துக்குடியில நடிகர் அஜித்குமார் நடிப்புல அந்த வெளியாகி உள்ள குட் பேக் அக்லி என்ற திரைப்படமானது இன்றைய காலையில 8:30 மணிக்கு அந்த ரசிகர்கள் ஷோ என்ற ஷோ இன்னைக்கு திரையிடப்பட்டது. அந்த திரையிடப்பட்ட இந்த இந்த காட்சியை காண்பதற்கு தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த காலையிலேயே திரையரங்குகள் முன்பாக அஜித்குமாருடைய ரசிகர்கள் குவிய துவங்கினார்கள். அஜித் ரசிகர்களின் கூட்டம் திரையரங்குகள் அலைமோதியது. தூத்துக்குடியில பாலகிருஷ்ணா தியேட்டர், கிளியோபட்ரா தியேட்டர், பிரிசன் பிளாசா மற்றும் KSPS கணபதி திரையரங்கம் உள்ளிட்ட 4 திரையரங்குகள்ல இந்த திரைப்படமானது வெளியாகி உள்ளது. இந்த கிளியோபட்ரா தியேட்டர் இந்த தூத்துக்குடியில கிளியோபட்ரா திரையரங்கம் முன்பு அஜித்குமார் ரசிகர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த அஜித்குமார் ரசிகர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான கேக்கையும் வெட்டி அவர்கள் ரசிகர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக கொண்டாடினார். பின்னர் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தையும் பார்த்து ரசித்தார். இந்த ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு முன்பாக செண்டை மேளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாகவும் ரசிகர்கள் இந்த ஷோவை கொண்டாடி வந்தனர். இதற்கு முன்பாக இந்த அஜித்குமார் அவர்களுடைய அந்த படங்கள் வெளியாகும் போது இது போன்ற அமைச்சர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நடிகர் தமிழக வெற்றி கழகத்தை துவங்கி இருப்பதனால நடிகர் அவர் அவருடைய திரைப்படத்தை திரைப்படத்தின் மூலமாக வெற்றி கண்டு இப்பொழுது திமுகவுக்கு எதிராக அவர் களம் கண்டு இறங்கி வருகிறார். இப்பொழுது அவரை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்த ரசிகர்கள் மத்தியில் இப்பொழுது அஜித்குமார் அவர்கள் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ரசிகர்கள் மத்தியில அவரை பின்னுக்கு தள்ளி இவரை முன்னுக்கு, அதாவது அஜித்குமாரை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக இது போன்ற ஒரு முயற்சி நடக்கிறதோ என்பதாகவும் பொதுமக்கள் பார்க்கின்றனர். இப்பொழுது தூத்துக்குடியில இது போன்ற நிகழ்வுகள் இதற்கு முன்பாக நடைபெற்றது இல்லை. இப்பொழுதுதான் முதலாக அமைச்சர்கள் கலந்து கொண்டு இது போன்ற வெண்டை மேளங்கள் முழங்க அஜித்குமாருடைய படத்திற்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கின்றது. இது போன்ற நிகழ்வு இதற்கு முன்பாக நடைபெறவில்லை என்பதால் இது அந்த தமிழக வெற்றி கழகம் துவங்கியுள்ள நடிகருக்கு எதிராக இவ்வளவாக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதோ இந்த கோணத்திலும் மக்கள் பார்க்கின்றார்கள்.